அன்புக்குரிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை இன்னொரு காணொலி பதிவில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். சில நாட்களாக கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய டவுட்ஸு. பட் நம்ம அட்மிஷன் ரிலேட்டடாக வீட்டு நீட் அகாடமி 1 இயர் ஆஃப்லைன் பேட்ச் நடத்துகிறோம் இல்லைங்களா, அது ரிலேட்டடாக நம்ம அட்மிஷன் போடுற இதில் இருக்கிறனால நிறைய கமெண்ட்ஸை நம்ம ரீட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் அதோட டோட்டல் தொகுப்பாக ஒரு வீடியோ தனியாக போடலாம், தனியாக ஒரு காணொலி போட்டோம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த கடந்த ஒரு வாரம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க இல்லையா, நிறைய டவுட்ஸ் இருக்கும் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக. அண்ட் இப்போ மத்திய பிரதேஷ் ரிலேட்டடாக நம்ம அப்டேட் போட்டிருந்தோம், அதுக்கு ரீட் நீட் நடக்குதா இல்லையா. ஸோ எல்லா அப்டேட்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் என்னென்ன இந்த வீடியோட சம்மரி இருக்க போகுது அப்படி கேட்டிங்கன்னா, அடிஷ்னல் அப்ளிகேஷன் இஷ்யூஸ். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரும், அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனை தப்பாக சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைஸ் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டை தாண்டி ராங்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுக்குமா கொடுக்காதா, டிஎம்இ கொடுக்குமா கொடுக்காதா. அண்டு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் ஆப்ஷன் கொடுக்குமா கொடுக்காதா, அப்படி கொடுத்தா எந்த நாளில் கொடுக்கலாம். அண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க, இஎம்ஐஎஸ் நம்பர் ஆர் 10th 12th ரோல் நம்பர் ஏதாவது தப்பாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது. அண்ட் பார்த்திங்கன்னா ஒருவேளை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன டேட்டை நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்எலிஜிபிலிட்டி யார் யார் வருவாங்க, யார் யார் எலிஜிபிலிட்டி இல்லாமல் போவாங்க, அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா கிடைக்காதா, அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதும், அது எந்த நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறதும். அதுக்கப்புறமேட்டுக்கு அப்ளிகேஷன் கவுண்ட் இந்த வருஷம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் இன்றைக்கி கிடைச்ச அப்டேட் படி ஃபைனலாக எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா விழுந்திருக்கு, அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இண்டோர், அதாவது மத்திய பிரதேஷில் இண்டோரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மின்சார பாதிப்புனால நீட் எக்ஸாமு சரியாக எழுத முடியலன்னு சொல்லிட்டு சில மாணவர்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அது ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம். ரைட், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடி நீட் அகாடமி சார்பில் இப்போ ரீசன் நடக்கூடிய அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், நீங்கள் 2025 சரியாக மார்க் எடுக்கலை, கவுன்சிலிங்கில் எனக்கு சீட்டு கிடைக்காது, இல்லைனாலும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கவுன்சிலிங் போட்டோம், இப்போது நான் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 15ஆம் தேதியிலிருந்து நம்ம 2026க்கான 1 இயர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சார் எல்லோருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, உங்கள் அகாடமியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, நியூவாக வந்துருக்கூடிய பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ரைட், நான் லாஸ்ட் இயர் நடந்த நீட் எக்ஸாமில் 2025 இருக்குது ஹிஸ்ட்ரியில் டிஃபிகல்ட்டான பேப்பர் அப்படிங்கிறதுல எந்த வகையான சந்தேகம் இல்லை. அப்பேற்பட்ட கொஷின் பேப்பர்லேயே அதிக அளவு கொஷின்ஸ் நம்மளோட டெஸ்ட் பேப்பர்ஸ் யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை லாஸ்ட் இயர் நம்ம வெளியே சேல் பண்ணோம். இந்த வருஷம் நிறைய பேர் கேட்டாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கொடுக்க முடியல. நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அதை ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் பேட்சும் கேட்டாங்க, அதுவும் நம்மளால் அன்ஃபார்ச்சுனேட்டாக கொடுக்க முடியல. இந்த வருஷம் ஆஃப்லைன் பேட்ச் மட்டும்தான். அந்த ஆஃப்லைன் பேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலத்தில் நடக்குதுமா. சேலம் ஆட்டையம்பட்டியில் இருக்கக்கூடிய எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்குது. எஸ்மா, ஸ்கூல் கேம்பஸ் தான். ஸ்கூல் கேம்பஸ் அப்படிங்கிறப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்சில் இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்க எந்த ஸ்டூடெண்ட்டுமே நம்ம ஹாஸ்டல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணல. கோர்ஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவோம். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வீடி அகாடமி சார்பில் பே பண்ணிடுவாங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எஸ், 1 இயருக்கு உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, ஜஸ்ட் கோர்ஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ் மட்டும்தான் இருக்க போகுது. இதுலேயே உங்களுக்கு யூனிட் டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட், பார்ட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு அகாடமியில் படித்தாலும் அதுக்கு சளைக்காமல் கொஷின் பேப்பர்ஸ் ஆகட்டும், கிளாஸஸ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், மார்னிங் நைட் கிளாஸ் அண்ட் நைட் ரிவிஷன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் சரியான டைமில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண வைப்பாங்க, படிக்கவும் வைப்பாங்க. மற்ற அகாடமிலேருந்து இந்த அகாடமி வேறுபடுறதுக்கு எத்தனை பாயிண்ட் இருந்தாலும் நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறப்போ அந்த பாயிண்ட்ஸ் புரியும், பட் எக்ஸாம் எல்லாம் மறந்துடும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒழுக்க முறைகள் கண்டிப்பாக வேணும். டிசிப்ளினாக ஒரு டைமில் உட்காந்து படிக்கிறதாகட்டும், அது சொல் பேச்சு கேட்டு டெஸ்ட் எழுதுறதாகட்டும், இது எல்லாமே இந்த பேட்சில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ரைட், அட்மிஷன் உங்களுக்கு வேணும், இன்னும் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 9080549820 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீன் மெத்தடில் உங்களுக்கு டீச் பண்ணுறதோட அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த
வகுப்புக்கான பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் கொடுக்க முடியும். நீங்கள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒன்ஸ் அந்த பிடிஎஃப் படித்து பார்க்குறதாகட்டும், அன்றைக்கி தேதியில் நடைபெற்ற கிளாஸை ரெக்கார்ட் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் ரீவிசிட் பண்ணி பார்க்க முடியும். எந்த போர்ஷன் டவுட்டோ அது ஃபேக்கல்ட்டி நீங்கள் எத்தனை டைம் கேட்டாலும் சொல்லி கொடுத்துருவாங்க. பட் அது போகவும் நீங்கள் நம்மளோட ரெக்கார்டட் கிளாஸையும் பார்த்து பயன்படுற வகையில் இந்த பேட்ச் அமைச்சு கொடுத்துருக்கோம். இத்தனை விஷயங்களும் பண்ணி கொடுத்துருக்கோம். டீச்சர்ஸ் ஒரு பேசிக்ஸாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு அகாடமியாக பில்ட் பண்ணியிருப்போம். வெறுமனே ஒரு கோச்சிங் அகாடமி நீ வந்தால் வா உட்காரு படி 10ஓட 11 போகலாம் கிடையாது. இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம். படிக்கிற விஷயத்தில் மற்ற எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஃப்ரெண்ட்லி, பட் படிக்கிற விஷயத்தில் நம்ம ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம். நீங்கள் சரியாக படிக்கலைன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் இருக்கும், ஒழுக்க முறைகளும் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக படித்தாகணும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அந்த வருஷத்து சீட்டு வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரி கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம அகாடமி நம்பர் 1 எல்லாமே பண்ணித்தரோம். சில சாம்பிள்ஸ் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கணும் உங்கள் பார்வைக்காக. இது 2025 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்விமா. இது வந்து நம்ம அகாடமி ரிலேட்டடாக வச்ச கொஸ்டின்ஸ். வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். நான் டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அப்டேட்ஸை நம்ம வீடியோ பதிவாக போடுவோம். அப்படி போட எங்களுக்கு டைம் இல்லைனாலும் அந்த நியூஸை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். கடந்த சில நாட்களாக பார்க்குறப்போ நீங்கள் எல்லா நியூஸும் நான் டெலிகிராம் சேனல்லையோ நம்ம யூடியூப் போஸ்ட்லேயும் சரி வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துருவேன். இது வந்து புதுசாக வரவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் அதில் கொடுத்துருவோம். தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் காணொலி வரல அப்படின்னா நாங்கள் கிளாஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்போம், அவ்வளோதான். தவிர்த்து எல்லா அப்டேட்ஸும் வீட்டு நீட் அகாடமி சார்பில் உங்களுக்கு டைம் டு டைம் கொடுத்துட்டே இருக்கும். ரைட், ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா சில சாம்பிள்ஸ் மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸ் ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், டீட்டெயில் கொஷின்ஸ் ஆகட்டும், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வீடியோஸும் நான் தனியாக போட்டிருக்கேன். தமிழ் மீடியம் கொஷின்ஸ் இதெல்லாம் நம்மளது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது, பயன்படுத்திக்கலாம். இல்லை சில சாம்பிள்ஸ் மட்டும் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த டேட்டாவை நோட் பண்ணி வந்துட்டுருக்கேன், பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட இன்ட்ரோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், இருந்தாலும் இந்த ஒரு டைமை ஒரு 8 நிமிஷம் நடந்திருக்கும். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கள்ட்ட. அடிஷ்னல் அப்ளிகேஷன் இஷ்யூஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது வந்து சார் நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போட்டுட்டேன் சார், அண்ட் இதில் இருக்கக்கூடிய இடத்துல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு டிக் பாக்ஸ் இருந்துச்சு, நான் அதை கிளிக் பண்ணாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு டைம் போட்டுட்டேன் சார். இப்போ எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ இஷ்யூஸ்மா. உங்களுக்கு கவர்மெண்ட்லேயும் ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்துடும், மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ரேங்க் லிஸ்ட் வந்துடும். சார் நான் வந்து கவர்மெண்ட்டில் அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன், டிக் மார்க்கும் அப்ளிகேஷனில் மேனேஜ்மெண்ட்டுக்கு டிக் பண்ணிட்டேன், அதுலேயும் ஒரு 1000 rupees பே பண்ணிட்டேன், அண்ட் தனியாகவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டேன், அடிஷ்னலாக போட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லை. பட் ஒரே ஒரு டைம் நீங்கள் டிஎம்இயை காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கால் பண்ணி இந்த இஷ்யூஸ் பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் ஒரு டைம் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் கிட்ட இந்த இஷ்யூஸ் பற்றி சொல்லணும். நீங்கள் அங்கே ஒரு மேனேஜ்மெண்ட் போட்டிருக்கீங்க, இங்கே ஒரு மேனேஜ்மெண்ட் போட்டிருக்கீங்கன்னா எது கரெக்டாக போட்டிருக்கீங்களோ அதை மேக்ஸிமம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இன்னொன்று ரிஜெக்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு சொன்ன ப்ரிவ்யூ. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துல கூட நேம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பாருங்கள். பட் மேக்ஸிமம் ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் ஒருத்தரோட நேம் ஒரு டைம் தான் வரும், 2வது டைம் வராது. அவங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஃபோர்ஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ அதை எது ரிஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் போடுறேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்னும் இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். கால் பண்ண வேண்டாம், ஏன்னா அப்ளிகேஷனில் அட்மிஷன் ரிலேட்டடாக மட்டும்தான் உங்களுக்கு அட்டன் பண்ணுவாங்க. நீ இந்த மாதிரி நார்மல் டவுட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நம்ம அகாடமி ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லையா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நானே ரிப்ளை பண்ணிடுறேன். சரி, ஓகே. ஸோ இது மாதிரி உங்களுக்கு அடிஷ்னல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் சம்டைம்ஸ் சார் நான் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஒரு டைம் போட்டேன், ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு, நான் மறுபடியும் போய் ஒரு அடிஷ்னலாக ஒரு கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருக்கேன், அதில் அந்த மிஸ்டேக்லாம் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதையும் நீங்கள் டிஎம்இக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, மறுபடியும் இன்னொரு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணணும். ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண தான் போகிறாங்க, அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக
அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லையா அவங்களே ஃபோர்ஸாக அவனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒன்று ரிஜெக்ட் ஆகிடும். ரைட். அதே மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு மெசேஜோ இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயிலுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அஃபிஷியல் மெயிலோ டிஎம்இ கிட்டேருந்து வரலாம், கவுன்சிலிங் அத்தாரிட்டிலேருந்து வரலாம். அதனால் அதெல்லாம் ரெகுலராக செக் பண்ணுங்கள். மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்க்குற ஹேபிட் கொண்டு வாங்க. இந்த ஒரு 1 or 2 months டெய்லி மார்னிங் செக் பண்ணுங்கள். ரைட். அடுத்தது ராங்லி செலக்டட் ஆப்ஷன் இஷ்யூக்கு என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிசன் தான். இதெல்லாம் ராங்லி செலக்டடுங்கிறது நான் பெக்யூலராக சொல்கிறேன். நீங்கள் ஓசி கேட்டகிரி இருக்குது, அந்த இடத்துல ஓசியை சூஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட பர்டிகுலர் கேட்டகிரியை சூஸ் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட சொல்லலாம், ஓசிக்கு பதிலாக எம்பிசியை சூஸ் பண்ணிட்டீங்க, இல்லையா எம்பிசிக்கு பதிலாக பிசியை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நடந்த கவுன்சிலிங்கில் எதுலேயுமே நமக்கு வாய்ப்பு தரலை. நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கிறோம். அதாவது கரெக்ஷன் விண்டோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கரெக்ஷன் விண்டோவுக்கு இது வரைக்கும் போன வருஷம் தமிழ்நாடு கவுன்சிலிங்லேருந்து உங்களுக்கு வரல, எந்த கரெக்ஷன் விண்டோவும் கிடையாது. இந்த வருஷமும் கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு கிடையாது. அப்படிங்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்து ப்ரொசீஜர் பண்ணணும். சார் நான் எம்பிசிக்கு பதிலாக பிசி சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டாக டிஎம்இக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியோ இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணியோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஎம்இ எடுக்கக்கூடிய டிசிஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிசிக்கு பதிலாக பிசியை டிக் பண்ணியிருக்கீங்க, பட் எம்பிசி டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு டைம் மேனுவலாக செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க செல்ஃபாக கூட கரெக்ட் பண்ணலாம். இல்லைங்கிற பட்சத்தில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண பிசி கேட்டகரியிலேயே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரலாம். ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா ஃபியூச்சரில் நீங்கள் பிசி சர்டிஃபிகேட் வைக்க முடியாது இல்லையா, ஸோ பெரிய இஷ்யூஸ் வரும். அதனால் இது ஒவ்வொரு டைமும் அவங்க செக் பண்ணி தான் போடுவாங்க. நீங்கள் எம்பிசி சூஸ் பண்ணிடுறீங்களா, எம்பிசிக்கான சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே, ஒருவேளை அப்படி பண்ணாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா நீங்கள் பிசிஏ இல்லை எம்பிசிஏ எந்த கேட்டகரின்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை கரெக்ஷன் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் டிஎம்ஏ டைரெக்டாக ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு பதிலாக ஓசி மாதிரி சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓசியில் தான் ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண கேட்டகரி ரிலேட்டடாக தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வர வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் அவங்களே என்ன பண்ணிக்குவாங்கன்னா செக் பண்ணி மேனுவலாக மாற்ற பார்ப்பாங்க. ஆனால் டாக்குமெண்ட் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கணும், டாக்குமெண்ட்லேயே மிஸ்டேக் பண்ணியிருக்க கூடாது. சரி, ஓகே. அப்போ ராங்லி செலக்டட் ஆப்ஷன்ஸ்க்கு இதே மாதிரி மற்ற எந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, டோட்டல் அப்ளிகேஷனில் நான் ஒரு ஆப்ஷன் தப்பாக கிளிக் பண்ணிட்டேன்னா வேறு வழி இல்லை, அந்த அப்ளிகேஷன் அந்த ராங் ஆப்ஷனோட தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஃப்யூச்சரில் கவுன்சிலிங் ரிலேட்டடாக அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ண வாய்ப்பு தந்தாங்கன்னா பண்ணலாம். மற்றபடி இப்போ முடிஞ்ச அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த வகையான கரெக்ஷனுக்கான விண்டோவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராங்லி அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ், இதுக்கு வாய்ப்பு தருவாங்கம்மா. இது கண்டிப்பாக இருக்குது. நமக்கு வந்து விண்டோ ஃபார் டாக்குமெண்ட் ரீஅப்லோட் ஆப்ஷன் வரும். போன வருஷமும் வந்துச்சு, இந்த வருஷமும் வரும். அதுக்கு தான் வெயிட்டிங். சரி, ரைட்டு, ஓகே. வந்தால் எந்த தேதிகளில் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு டேட்டா கொடுக்குறேன். 29/6 சரி 29 6வது மாதம், 29ஆம் தேதி 6ஆம் மாதம், அதாவது ஜூன் 29 வந்து பார்த்தீங்கன்னா தமிழக லெவலில் அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிவடையுது. போன வருஷமும் அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிவடைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கேப்பில் வந்து இந்த விண்டோ ஃபார் டாக்குமெண்ட் ரீஅப்லோட் ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு ஒரு 4ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ரீஅப்லோட் ஆப்ஷன் வரும். என்னென்ன சார் உங்களுக்கு இதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னா வெறுமனே டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியும், வேறு எதுவுமே கரெக்ஷன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிருக்கீங்க, ஏதாவது ஒரு மைனாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கலை அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு தருவாங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எது நீங்கள் வைக்கலையோ, டாக்குமெண்ட்ஸ் எது நீங்கள் பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி உள்ள அப்லோடு பண்ண மறந்தீங்களோ, இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் போகணும். இப்போ என்ஆர்ஐ இருக்குது அப்படின்னா 5th வார்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சிங்களா, அது வைக்கலைன்னா அதுக்கான ஒரு ஆப்ஷன் தருவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம்சி 20% வேலூருக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அது ரிலேட்டடாக ஏதாவது மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணுமா, அதெல்லாம் நீங்கள் வைக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் தருவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமேட்டுக்கு வர மாதிரி ஒரு 4 to 5 இந்த தேதிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்ஷன் விண்டோ கிடையாது இந்த வருஷம். ப்ரொவிஷனல் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோட் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக வைக்க வேண்டியது கொஞ்சம் இந்த பக்கம் வரும். இன்எலிஜிபிலிட்டி கேட்டகரி லிஸ்ட்டு இது ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்கம்மா. இது எந்த தேதிகளில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்றைக்கி இல்லையா நாளைக்கு இல்லை நாளைக்கு 1, 2, 3 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 3 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா சில இன்எலிஜிபிலிட்டி கேட்டகரிக்கான பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன சார் அப்படின்னா உதாரணத்துக்கு
நீங்கள் வந்து பிடபிள்யூக்கு செலெக்ஷன் பண்ணிட்டீங்க, அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி அதை தான் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. பட் பிடபிள்யூக்கான சரியான டாக்குமெண்ட் நீங்கள் வைக்கலை அப்படின்னா அதை வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் பண்ணுற விதத்தில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டு நீங்கள் பிடபிள்யூ சர்டிஃபிகேட் வைக்கலை, ஸோ அதை ரீஅப்லோடு பண்ணுங்கன்னு ஒரு பிடிஎஃப் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு பிடிஎஃப் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும். அந்த லிஸ்ட்டில் உங்களோட நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அகெயின் லாகின் பண்ணி அந்த அப்லோடுக்கான என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு கரெக்டான சர்டிஃபிகேட் வைக்கணும். வேறு யார் யாருக்கு லிஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது இடத்துல நீங்கள் ஓசியில் தப்பு பண்ணியிருக்கீங்க, சர்டிஃபிகேட் தப்பாக வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் தருவாங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு தருவாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனில் நீங்கள் ஏதாவது ஒரு தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரோட ஒரு லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்கள் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, பட் உங்களோட நம்பர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இன்எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் லிஸ்ட்டில் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. என்றைக்குன்னா 1, 2, 3 நாளில் ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி 5ஆம் தேதியில் உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். கரெக்ஷன் விண்டோன்னு கிடையாது, வெறும் டாக்குமெண்ட்ஸ்க்கு மட்டும். அதை உங்களால் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும், மற்றபடி உள்ளே போய் எதையும் எடிட் பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு தோஷம் வரும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூரில் 20%க்கு இதுக்கு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், இது ரொம்ப முக்கியமான பிடிஎஃப். இதில் வந்து உங்கள் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இது எல்லாத்துக்குமானது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாடு லெவலில் நீங்கள் கவுன்சில் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு நேட்டிவ் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நேட்டிவ் சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நம்பர் கண்டிப்பாக அதில் இருக்கும். அப்படி இருந்துச்சுனாலோ இல்லை எதுலையோ ஒன்று, ஓகேங்களா, 92.5 ஏதாவது 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் லிஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு தருவாங்க. இந்த லிஸ்ட்டில் போய் உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்பர் இல்லைனா ஓகே, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லாகின் பண்ணி எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணி பார்க்கணும், நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமான்ட்டு. ஸோ ஜென்ரல் வரும், 92.5க்கு வரும், 7.5க்கு வரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐயில் எதாவது தப்பு பண்ணிதுன்னா உங்களோட என்ஆர்ஐ இன்எலிஜிபிலிட்டி பிடிஎஃப்னு ஒன்று வரும். அதை டவுன்லோடு பண்ணி அதில் உங்களோட நீட் அப்ளிகேஷன் நம்பர் போடுவாங்க. அப்படி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் போய் லாகின் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும் அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி, லிங்குஸ்டிக், அதாவது லாங்குவேஜ் மைனாரிட்டிஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு மேனேஜ்மெண்ட்டில் ஜென்ரல் ஒரு லிஸ்ட்டு வரும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டிருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு லிஸ்ட்டாக வரும். அது மைனாரிட்டினா தெலுங்கு மைனாரிட்டி இருக்குது, மலையாளம் மைனாரிட்டி இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரியான டாக்குமெண்ட் வைக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப்பில் உங்களோட நீட் அப்ளிகேஷன் நம்பர் வரும், நீங்கள் ஒரு இன்எலிஜிபிள் கேண்டிடேட்னு சொல்லிட்டு. அப்போ மறுபடியும் நம்ம லாகின் பண்ணி போய் செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த தேதிகளில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குன்னா இன்றைக்கி நாளைக்கு எதிர்பார்க்கப்படுது, இந்த தேதியை லாக் பண்ணிக்கோங்க. சரி, ரைட். அது அப்புறம் அடுத்த டவுட் வந்து ப்ரொஃபஷனல் வேறு விட்டோமா இல்லை, ப்ரொஃபஷனல் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி 3ஆம் தேதி வர வாய்ப்பு அதிகம். இந்த டேட்டை லாக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராங் இஎம்ஐஎஸ் நம்பர் ஆர் ரோல் நம்பர் இஷ்யூஸ், இதை பற்றி கேட்டிருந்தீங்க. சார் நான் வந்து நம்பர் என்டர் பண்ணது தப்பு பண்ணிட்டேன் சார்னா, இது நாள் வரைக்கும் நம்பர் தப்பாயிட்டுச்சுன்னு சொல்லிட்டு யாருமே ரிஜெக்ட் பண்ணதில்லை. நீங்கள் 10th 12th மார்க் ஷீட் கரெக்டாக வச்சுருந்தா போதுமானது. ஒரு தப்பாக பண்ணியிருந்தாலும் மேக்ஸிமம் அவங்க அது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, அவங்களே மேனுவலாக கரெக்ட் பண்ண நாட்களும் உண்டு இல்லையா. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கால் கேட்கறதுக்காக மெசேஜோ இல்லை மெயிலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கிறது. ஏன்னா என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட்டு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கலை. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டில் அவங்க நேம் வந்துச்சு அண்ட் காட் பிளஸ் அவங்களுக்கு சீட்டும் கிடச்சிருச்சு. பட் ஆனால் அவங்க பண்ணது தப்பு தான். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் சப்மிட் பண்ணாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. இந்த மாதிரி ரோல் நம்பர் இஎம்எஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்காக இருந்தாலும் யோசிச்சுட்டு ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்களே தவிர்த்து பண்ணதுக்கப்புறம் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி இருந்தாலும் கவுன்சில் டிபார்ட்மெண்ட் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது, நிறைய வாய்ப்புகள் தரதாக செய்கிறாங்க, பயன்படுத்திக்கிங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பயந்துட்டு இருக்க வேணாம், ஃப்ரீயாக விடுங்க. அடுத்து வந்து டைம் டீட்டெயில்ஸ். இப்போ வந்து ஒரு டைமாக சொன்னோம் இல்லையா, 29ஆம் தேதி முடிஞ்சிருக்கு,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி நேற்று முடிஞ்சு 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் ஆகும். இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் ஆகும். இதை பார்த்துட்டு வந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த தேதியை வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லக்கூடாது, டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிறதுக்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வரும். எப்போ சார் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வரேன். இது முக்கியமான பாட்டு. எப்போ சார் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் கரெக்ஷன் முடிஞ்ச 2 நாள் இல்லை 3 நாளில் உங்களுக்கு வந்துடும். ஸோ கரெக்ஷன் முடியறதுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6 அந்த அப்லோடு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு 9ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதி 11ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில பேர் இன்னும் 2-3 நாளில் வரும்னு சொல்கிறாங்க. பட் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு பிடிஎஃப்பும் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு விண்டோவும் தர வேண்டியது இருக்குது. அப்படி பார்த்தா இந்த 2-3 நாட்களில் வராது. 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4க்கான எக்ஸ்பெக்டட் டேட் என்ன நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ மெயினாக இப்போ ரீசெண்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரும், ரெடியாக இருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிலிட்டி சொல்லியாச்சு. அடுத்து அப்ளிகேஷன் கவுண்ட். இப்போ ரீசெண்டாக 29th முடிஞ்சா 13th அண்ட் இன்னைக்கு தேதி 1. இன்றைக்கி தேதி நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா 72,943 அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,200 கவர்மெண்ட் சீட் இருக்குது நம்ம இதில். ஒரு 888 வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியாவுக்கு போயிடும். மீது ஒரு 5,200 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம். அந்த 5,200க்கு வந்து பார்த்திங்கன்னா 72,943 கிட்டத்தட்ட 496 7.5 இருக்குது. அது அதாவது 5,200ல் ஒரு 496 சீட்டு வருது. 496 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 7.5க்கு போகுது. மீதி இருக்கிற அந்த 5,200 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 92.5க்கு போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா ரெண்டுக்கும் சேர்த்து 72,943 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. சார் பாஸ் ஆனவங்க கிட்டத்தட்ட ஒரு 77,000 பேர். இது வரைக்கும் ஃபைனலாக அப்லோட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கவங்க பார்த்தீங்கன்னா 72,000 பேர். ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்ளிகேஷன் போடல அப்படிங்கிறதும் இந்த டேட்டா வந்து நமக்கு தெரியுது. ஸோ இது அப்ளிகேஷன் டீட்டெயில். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இண்டோரில் நடந்த கேஸ்க்கான அப்டேட். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் இவங்களுக்கு ரீநீட் நடத்த சொல்லி மத்திய பிரதேஷ் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டிலேயும் கேஸ் போட்டாங்க, அதுக்கு அனுமதி வரல. பட் மத்திய பிரதேசில் போட்டாங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எது இந்த கேஸை ஜெயிக்க வச்சிச்சு அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ். நான் சொன்னேன் ரொம்பலாம் பண்ண மாட்டாங்கம்மா, சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்குவாங்க, பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க, கேஸை முடிச்சு விட்ருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ எஸ் தே ஆர் இன் ஸ்ட்ரகிள். ஸோ அதனால் அவங்களால சரியான ஸ்கோர் பண்ண முடியல. அவங்களுக்கு ரீநீட் சீக்கிரமாக நடக்க போகுது. ஸோ இவங்களோட ரீநீட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த வீக் நடந்து உடனே ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தா தான் ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சீக்கிரமாக ரீநீட் நடந்துடும். இந்த ரீநீட் கொஷின் பேப்பர் ஆகட்டும், இதுக்கான சொல்யூஷன் ஆகட்டும், நானே தனிப்பட்ட ரீதியில் நம்மளோட விடி நீட் அகாடமியில் நான் போட்டு விட்ருவேன். சரிங்களா, அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. நீட் ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுற நெக்ஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டிலையும் இந்த கேஸ் நடந்துச்சு, பெருசாக விழலை. பட் இந்த மத்திய பிரதேஷ் இண்டோரில் நடந்த கேஸில் நமக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் யார் யார் கேஸ் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரீநீட் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆணை வந்திருக்கு. ஸோ கேஸுமே கொஞ்சம் எர்லியாக போடுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் போட்டவங்களுக்கு ரீநீட் கிடையாது. சரி, ரைட். இது வந்து ஃபைனலுக்கான அப்டேட். ஓகே, வீடியோட எண்ணில் நீங்கள் 2026 ஒரு பர்ஃபெக்ட்டு, ஒரு கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட அகாடமி நீங்கள் சூஸ் பண்ணலாம். நம்ம அகாடமி சேலம் ஆட்டோமில் லொக்கேட் ஆகிருக்கு. சொன்ன மாதிரி தான் ஹாஸ்டல் ஃபீஸ் கம்ப்ளீட்டில் உங்களுக்கு ஃப்ரீ. கோர்ஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதுமானது. அண்டு யூனிட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட், அதோட டெஸ்ட் வைஸில் இந்த 1 இயருக்கு உங்களுக்கு பக்காவாக பேக்கப் ஆகும். நவம்பர் எண்டில் உங்களுக்கு சிலபஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டுக்கான கோச்சிங் உங்களுக்கு நடைபெறும். ஃபுல் ரிவிஷன் கிளாஸஸ் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் பயாலஜிக்கு ஷார்ட்கட்ஸும் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெப்த் கான்செப்ட்டும் உங்களுக்கு இந்த இதில் கொடுக்கப்படும். அதிக பேர் ஃபிசிக்ஸில் கிளாஸ் கேட்டுட்ருக்கீங்க, அது அதிகமாகவே நம்ம பேட்சில் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இதோட இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவில் உங்களை வெயிட் பண்ணுறேன். நம்ம சேனலில் முக்கியமாக நீட் ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி இதே மாதிரி நான் ஒரு சிங்கிள் வீடியோவில் சொல்லிடுறேன். அண்ட் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அப்டேட்ஸையும்
நம்மளோட சேனலில், போஸ்ட்டில், டெலிகிராமில், வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டுட்ருக்கேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டேரெக்டாக வீடியோவும் கொண்டு வரேன். அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோமா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துங்க. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.